வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 11th ஏப்ரலுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. டிவோட்டீஸ் டேக் பார்ட் இன் கருடன் தூக்கம், ரிச்சுவல் ஆர்ட் ஃபார்ம் அட் தி சர்க்காரா தேவி டெம்பிள் இன் திருவனந்தபுரம் ஆன் வென்ஸ்டே. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல லெட் அஸ் லுக் இன்டு வாட் இஸ் திஸ் கருடன் தூக்கம். ஸோ கருடன் தூக்கம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய சில காளி டெம்பிளில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரிச்சுவல் ஆர்ட் தான் இந்த கருடன் தூக்கம். ஸோ இந்த கருடன் தூக்கம்ல பார்த்தோம் அப்படின்னா, கருடா அந்த ஒரு செலசியல் பேர்ட் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் அப் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க டான்ஸ் அப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழ்நாட்டிலலாம் வந்து இந்த கொக்கியில் வந்துட்டு நம்மளுடைய பாடியை ஹேங் பண்ணுற மாதிரி சில வேண்டுதல்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுலேயும் அந்த கருடா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு கருடன் தூக்கம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ரிச்சுவல் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக நிறைய காளி டெம்பிள்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஸோ காளி தேவி வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ரிச்சுவலை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக எந்தெந்த கோவில்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி சர்க்காரா தேவி டெம்பிள் இன் திருவனந்தபுரம், அதுக்கப்புறமா பள்ளி கல்காவு பகவதி டெம்பிளில், கூட்டுக்காவு பகவதி டெம்பிளில், ஆரண்யக்காவு பகவதி டெம்பிள், ஈராபுரம் தேவி டெம்பிள், பொலசேரி பகவதி டெம்பிள். ஸோ இந்த மாதிரியான காளி டெம்பிள்ஸில் இந்த ரிச்சுவலை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. IIMA among world's top 25 for management studies, JNU ranked India's top university. So 2024 edition of QS World Ranking for Universities இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ QS அப்படின்ற அந்த ஒரு அப்ரிவேஷனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, குவாக்வெரலி சைமன்ஸ் அப்படின்றதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த குவாக்வெரலி சைமன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு லண்டன் பேஸ்ட் குளோபல் ஹையர் எஜுகேஷன் அனலிஸ்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷம் வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி ஒரு ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்கிங்க்கு பேர் தான் வந்துட்டு QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங்கில் யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு 4 மேஜர் ஏரியாஸில் வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆன் ரிசர்ச், டீச்சிங், எம்ப்ளாயபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் அவுட்லுக். ஸோ இந்த 2024 ரேங்கிங்ஸுடைய ஹைலைட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 95 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய 16,400 இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் 56 அகடமிக் டிசிப்ளின்ஸ், அதுக்கப்புறமா 5 ப்ராட் ஃபேக்கல்ட்டி ஏரியாஸ் சச் அஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லைஃப் சயின்சஸ், நேச்சுரல் சயின்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் சயின்சஸ். ஸோ இந்த ஒரு ரேங்கிங்கில் கிட்டத்தட்ட 69 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ரேங்கிங்கில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுடைய ஹையஸ்ட் ரேங்க்டு யூனிவர்சிட்டி எது அப்படின்னா, இட் இஸ் JNU ஃபார் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ், அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஸோ இட் இஸ் ப்ரெசென்ட் இன் நியூ டெல்லி. ஸோ குளோபல் லெவலில் இட் இஸ் தி 20th, இந்தியா லெவலில் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. அண்ட் அடுத்து செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா IIM அகமதாபாத். ஸோ இது வந்துட்டு குளோபல் லெவலில் 22nd பொசிஷனில் இருக்குது ஃபார் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். அடுத்து 24th ஸ்பாட் குளோபலாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டீம்டு டு பி அ யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்துட்டு 24th ஸ்பாட் வந்துட்டு டென்டிஸ்ட்ரிக்கு இது வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஏஷியாலேயே வந்து செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் இன் இந்தியா, அதாவது மொத்தமாக 69. அண்ட் அதுக்கு முன்னாடி எது இருக்குது அப்படின்னா, இட் இஸ் தி சைனா. ஸோ ஏஷியாவில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது இட் இஸ் தி சைனா. ஸோ மொத்தமாக 101 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு இந்த ரேங்கிங்கில் இருக்குது. அண்ட் சைனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் தி இந்தியா. இந்தியாவிலேருந்து 69 என்ட்ரிஸ். அண்ட் த மோஸ்ட் ரெப்ரசன்டட் இந்தியன் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் டெல்லி யூனிவர்சிட்டி. மொத்தமாக வந்துட்டு 30 என்ட்ரிஸ். அடுத்து வந்துட்டு IIT பாம்பே 28 என்ட்ரிஸ். அடுத்து வந்துட்டு IIT கராக்பூர், அதாவது 27 என்ட்ரிஸ். ஸோ ரிசர்ச் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் லெவலில் 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரிசர்ச்சாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து 2023-24 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அகடமிக் பேப்பர்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா சைனா, USA அண்ட் UKக்கு அடுத்தபடியாக தான் இருக்குது. ஸோ
இதுவே நம்ம சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா 2023-24 கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் பேப்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் 4.4 மில்லியன் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. whereas யுனைடெட் கிங்டமில் வந்துட்டு 1.4 மில்லியன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக தான் நம்மளுடைய இந்தியா இருக்குது, தட் இஸ் 1.3 மில்லியன். அண்ட் ஆல்சோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் நெட்வொர்க் இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து 16% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ரிசர்ச் ப்ரொடக்டிவிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பேக்ட், ஸோ இதனுடைய பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அனாலிசிஸ் வந்துட்டு 5% வந்து கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக அது கன்வெர்ட் ஆகுதா அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ 5% லோ இன் இந்தியா. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. பண்டோராஸ் பாக்ஸ், மோர் ரிவீலேஷன்ஸ் ஃப்ரம் எலக்டோரல் பாண்ட்ஸ் நெசசிட்டேட்ஸ் அ தரோ இன்வெஸ்டிகேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், எலக்டோரல் பாண்டை வந்துட்டு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எலக்டோரல் பாண்டை இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கணும். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை அவங்களுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டைரக்ஷனையும் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரிகார்டிங் திஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம், எந்தெந்த கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிஸ்க்கு பணம் கொடுத்துருக்காங்க, எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் இட் வாஸ் டன் அலாங் வித் தி ஹிந்து பேப்பர். ஸோ இவங்க பண்ண அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிவீலேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 33 கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய அக்ரிகேட் லாஸஸ், அதாவது 2016 2023 வரைக்கும் அவங்களுடைய அக்ரிகேட் லாஸஸ் வந்து கிட்டத்தட்ட rupees 1 lakh crore இருந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து கிட்டத்தட்ட 582 crore வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலக்டோரல் பாண்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 75% பார்த்தோம் அப்படின்னா ரூலிங் பிஜேபிக்கு தான் வந்து போயிருக்கு. அதாவது இவங்கெல்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ், பட் ஸ்டில் இவங்க வந்து எலக்டோரல் பாண்டில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து சில ப்ராஃபிட் மேக்கிங் ஃபர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் தாண்டி அதிகமான அமௌண்ட்டை இவங்க வந்து எலக்டோரல் பாண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டையோ டைரக்ட் டாக்ஸஸையோ அவங்க வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலை. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனிஸ் கூட இந்த எலக்டோரல் பாண்ட் ஃபண்டிங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கார்பரேட் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து இந்த எலக்டோரல் பாண்டில் கொடுக்க முடியும். பட் தே ஹாவ் broken தி ரூல்ஸ். அண்ட் நியூலி இன்கார்பரேட்டட் ஃபர்ம்ஸ் அந்த ஒரு 3 இயர்ஸ் டைம் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிறைய டொனேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மால் ஃபங்க்ஷனிங்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ், அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட் கொடுத்த மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அந்த ஸ்கேனருக்கு கீழே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிவீலேஷன்ஸ் வந்து எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் மணி லாண்டரிங், டேக்ஸ் இவேஷன், அதுக்கப்புறம் ஷெல் கம்பெனிஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து ரிவீல் பண்ணுது. அதாவது லாஸ் மேக்கிங் ஃப்ராண்ட் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தே மே பி லாண்டரிங் த மணி. ஸோ அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஷெல் கம்பெனிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸஸ் வந்துட்டு அவங்க பே பண்ணலை ஃபார் அ வெரி லாங் டைம் பீரியட். ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்துட்டு டேக்ஸ் எவேஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கன்சர்ன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடியே எழுப்பியிருக்காங்க. ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அது எதையுமே கண்டுக்காமல் இந்த ஒரு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை அப்ரூவ் பண்ணி இவ்வளோ நாள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இட் இஸ் த குட்னஸ் ஃபார் த சொசைட்டி தட் சுப்ரீம் கோர்ட் இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த எலக்டோரல் பாண்டை வந்துட்டு தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் மணி லாண்ட்ரிங், ஷெல் கம்பெனிஸ் அண்ட் டேக்ஸ் எவேஷன் இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. தி அட்வென்ட் ஆஃப் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு ஒன் ஹெல்த். ஸோ ஒன் ஹெல்த் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்
ஹெல்த் அப்படின்றது என்னன்னா, அதாவது நம்ம ஹியூமன் ஹெல்த்தை மட்டும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அனிமல் ஹெல்த், என்வாயன்மெண்ட் ஹெல்த் அண்ட் ஈகோசிஸ்டம் ஹெல்த் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹோலிஸ்டிக்காக கன்சிடர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒன் ஹெல்த் கான்செப்ட். ஸோ இந்த ஒன் ஹெல்த் கான்செப்ட் அப்படின்றது வந்து முன்னாடியே இருந்தாலுமே ஸோ ஒன்ஸ் இந்த COVID-19 பேண்டமிக் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா இதனுடைய அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஹியூமன் ஹெல்த்தை மட்டும் நம்மளால பார்த்துக்க முடியாது. வி ஹாவ் டு கன்சிடர் ஆல்சோ தி ஈகோசிஸ்டம் ஹெல்த், என்வாயன்மெண்ட் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல் ஹெல்த். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் லாடபுளாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப் என்ன அப்படின்னா, இட் இஸ் நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன். ஸோ இதை வந்துட்டு ஜூலை 2022 பிரைம் மினிஸ்டர்ஸ் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் அட்வைசரி கவுன்சில் ஸோ இவங்க வந்துட்டு செட்டப் பண்ணுறதுக்கு என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படின்றது செட்டப் பண்ணுறதா சொன்னதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 13 மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சயின்ஸ் ஃபண்டிங் ஏஜென்சிஸ். இட் இன்க்ளூட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அண்ட் ஆயுஷ், அதாவது ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, தி மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹெல்த், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் என்வாயன்மெண்ட், as well as the defense. ஸோ இந்த மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்து இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு they have taken a resolution also. அண்ட் இவங்க எல்லாருமே என்ன என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு கீழே அவங்க வந்துட்டு வேலை செய்கிறதா இவங்க என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட் பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒன் ஹெல்த். ஸோ இதுக்கான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி December 11, 2022 அப்போ இவர் லே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் இன் நாக்பூர். அண்ட் இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் தான் நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸை கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஒரு நோடல் ஏஜென்சியாகவும் இவங்க தான் இருக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த ஒன் ஹெல்த் கான்செப்ட் ரிகார்டிங்கான அந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷன் ஸோ இதனுடைய மெயினான கோல் என்ன அப்படின்னா, ஸோ இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ், அதாவது ஹியூமன் டிசீசஸ் மட்டும் இல்லாமல் அனிமலுக்கு வரக்கூடிய டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லம்பி ஸ்கின் டிசீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல் ஹெல்த்தையும் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான சர்வைலன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜாயிண்ட் அவுட் பிரேக் ரெஸ்பான்சஸ், coordinated research and development and ensuring seamless information sharing. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய மெயினான கோலாக இருக்க போகுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ ரொட்டீனாக வரக்கூடிய அந்த டிசீசஸை டேக்கிள் பண்ணுறதுக்காகவும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த டிசீசஸை டேக்கிள் பண்ணுறதுக்காகவும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு மிஷனுக்கு கீழே ஒரு நேஷ்னல் நெட்வொர்க் ஆஃப் ஹை ரிஸ்க் பேத்தஜன் லெபரட்டரிஸை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பயோசேஃப்டி லெவல் 3 அண்ட் பயோசேஃப்டி லெவல் 4 அந்த லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய லெபரட்டரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெபரட்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன், அனிமல் அண்ட் என்வாயன்மெண்ட் செக்டார்ஸ் ரிகார்டிங்கான அவுட் பிரேக்கை இவங்க வந்துட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெபரட்டரிஸை நம்ம வந்துட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுனால நம்மளால் ஹோலிஸ்டிக்காக ஒன் ஹெல்த் அப்படின்ற கான்செப்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மிஷனுக்கு கீழே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் டிசீஸ் மாடலிங் இதெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜீனோமிக் சர்வைலன்ஸ் ஃப்ரம் வேஸ்ட் வாட்டரை கூட பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி கோல் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபங்க்ஷன். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. இந்திய எக்ஸ்பிளைன்டு செஷன், ஹவு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் த்ரெட்டன் நேச்சுரல் ஈகோசிஸ்டம் as the invasive cheetahs eat away the Andaman's forest cover. Look at what invasive alien species are and why they pose a threat to. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக இன்வேசிவ் சீட்டல் ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவரை அதிகமாக வந்து சாப்பிட்றது, அதனால மற்ற ஸ்பீஷீஸ் வந்துட்டு சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதனுடைய பேக்ட்ராப்பில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய பேக்ட்ராப்பில் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் கிடையாது. வேற ஒரு இடத்துடைய ஒரு நேட்டிவ் வேற ஒரு இடத்துல அதை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நேச்சுரலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷனால் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம்.
இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீஷீஸை த்ரைவ் பண்ண விடாமல் அது அதிகமாக வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு அனிமல்ஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இட் கேன் பி பிளான்ஸ், இட் கேன் பி ஃபங்கஸ், ஆர் இட் கேன் பி ஈவன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீஜனில், ஸோ அது எந்த ரீஜனில் இருக்கோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஃபுட் செயினையும் அது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸுடைய சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ரேப்பிட் ரீப்ரொடக்ஷன், அதாவது அதிகமாக இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஹை டிஸ்பர்சல் எபிலிட்டி, ஃபீனோடைபிக் பிளாஸ்டிசிட்டி, அதாவது நியூ கண்டிஷன்ஸுக்கு ஃபிசியலாஜிக்கலாக இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்க்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ எபிலிட்டி டு சர்வைவ் ஆன் வேரியஸ் ஃபுட் டைப்ஸ் அண்ட் ஆல்சோ வைட் ரேஞ்ச் ஆஃப் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீஷீஸை த்ரைவ் பண்ண விடாமல் இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்து எந்தெந்த ஏரியாஸ்லலாம் வந்துட்டு வரதுக்கான இந்த சசப்டபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு நேட்டிவ் ஈகோசிஸ்டம், இது வந்துட்டு ஹியூமன் இன்டியூஸ்டு டிஸ்டர்பன்சஸ்னால அது வந்துட்டு பாதிப்படைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அங்கே நேட்டிவ் ஸ்பீஷீஸோடைய காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐலாண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா மெயின்லேண்ட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அதிகமான ப்ரிடேட்டர்ஸ் அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமை அது வந்து பயன்படுத்தி வளர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்ட்ஸில் ஈக்கோலாஜிக்கல் நிச்சஸ் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஈக்கோலாஜிக்கல் நிச்சஸை நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காது. அந்த ஈக்கோலாஜிக்கல் நிச்சஸை இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வேஷன்ஸ்க்கு அது பயன்படுத்திக்கும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக என்ன இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபிஷ் ஸ்பீஷீஸ். ஸோ தே ஆர் ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ், நைல் திலாப்பியா, ரெட் பெல்லி பிரானா அண்ட் அலிகேட்டர் கார், அதுக்கப்புறம் ரெட் இயர்டு ஸ்லைடர். ஸோ இது வந்துட்டு ஒரு டர்ட்டில் ஸ்பீஷீஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் மெயின்ஸ். அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. போபாப் ரீஃபாரஸ்டேஷன் எஃபர்ட்ஸ் ஷோ ரேப்பிட் இம்பேக்ட் இன் மடகாஸ்கர். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட் பாப் ட்ரீஸை வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, பர்டிகுலர்லி இன் மடகாஸ்கர். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த பாப் ட்ரீயை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெசிடுவஸ் ட்ரீ. இது வந்துட்டு ஒரு லாங் லிவ்டு ட்ரீ, அதாவது 1000 years வரைக்கும் கூட இது வந்துட்டு இதால் உயிர் வாழ முடியும். ஸோ இது வந்து அப்சைட் டவுன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதனுடைய அந்த ட்ரங்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், வெராஸ் இதனுடைய கனப்பை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு தலைகீழ திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அப்சைட் டவுன் ட்ரீ. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு மொத்தமாக 9 ஸ்பீஷீஸ் ஆஃப் பாப் ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது. 2 வந்துட்டு தே ஆர் நேட்டிவ் டு மெயின்லேண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் 6 வந்துட்டு தே ஆர் நேட்டிவ் டு மடகாஸ்கர் அண்ட் 1 வந்துட்டு இட் இஸ் நேட்டிவ் டு ஆஸ்திரேலியா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷில் மட்டும்தான் இந்த பாப் ட்ரீஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ மத்திய பிரதேஷில் பர்டிகுலராக தார் டிஸ்ட்ரிக்டில் மாண்டூவில் வந்து இது அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதனுடைய மெயினான ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப வருட காலம் வரைக்கும் இது வந்து உயிர் வாழக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ இதனுடைய ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஹைலி நியூட்ரிஷியஸ். ஸோ இந்த ஒரு ட்ரீஸுக்கு வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இதுக்கு வந்துட்டு மேசிவ் ட்ரங்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ரூட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அதிகப்படியான வாட்டர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. தட் கேன் பி யூஸ் டியூரிங் தி ஆரிட் சீசன்ஸ். ஸோ ஆரிட் என்வாயன்மெண்ட்டில் அதிகமான வாட்டர் வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ திஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஃபார் போத் ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சரௌண்டிங் ஈகோசிஸ்டம் டியூரிங் தி ட்ரவுட் டைம் பீரியட்ஸ். அதனால தான் இது வந்துட்டு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மடகாஸ்கருடைய அந்த யூனிக் லேண்ட்ஸ்கேப்க்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கீஸ்டோன் ஸ்பீஷீஸ். அண்ட் மோஸ்ட்டாக இந்த ஒரு ட்ரீஸில் வந்துட்டு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுக்கப்புறம் லார்ஜ் அனிமல்ஸ் ஸோ இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இதில் வந்துட்டு வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இட் ஃபாஸ்டர்ஸ் பயோடைவர்சிட்டி இன் தட் ஹேபிட்டட். ஸோ திஸ் இஸ் இட்ஸ் ecological significance. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.